ஹலோ everyone. இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா ஒன் பீஸ் சாப்டர் 1161 உடைய ஸ்டோரி பிரேக் டவுன் தான் இது. ஒன் பீஸ் ஃபேன்ஸ் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த காட் வேலி இன்சிடென்ட் ஒரு வழி ஆரம்பிச்சிருச்சு. இந்த காட் வேலி ஐலாண்ட்ல என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ஐலாண்ட்ல எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே ஒரே கலவரமா இருக்கு. இந்த நேரத்துல பெரிய பெரிய தலைகளான ராக்ஸ் பைரட்ஸா இருக்கட்டும், ராஜர் பைரட்ஸா இருக்கட்டும், கார்போட மெரின் டீமா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே நேரத்துல இந்த ஐலாண்டுக்குள்ள வராங்க. இதே நேரத்துல இந்த ஐலாண்ட்ல மாட்டிட்டு இருந்த செலஸ்டியல் டிராகன்ஸை காப்பாத்துற மாதிரி மரீன்ஸ்லாம், சார் இங்கிருந்து எவகேஷன் ரூட் வழியா நீங்க தப்பிச்சு போயிருங்க, இங்க இருக்க எல்லா ட்ரெஷர்ஸையும் நாங்க எப்படி கொண்டு வந்துடுறோம், அது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா செலஸ்டியல் டிராகன்ஸ் பத்தி உங்களுக்கே தெரியும், அவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு. இங்க இருக்க எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், முட்டாளுங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதான் நமக்கு சரியான நேரம். இந்த நேரத்துல எப்படியாவது நம்ம இங்கிருந்து ஒரு போட்டை பிடிச்சி தப்பிச்சு போயிட்டோம்னா நம்ம உயிர்களை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு இந்த ஐலாண்ட்ல கைதிகளை மாட்டப்பட்ட எல்லா மக்களும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஷாக்கி எங்க, அவர் நல்லதா இருக்கலாம் ராஜர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் என்னடான்னா ராக்ஸ் ஏரிஸ்ங்கிற தன்னுடைய மனைவியும் டீச்சரையும் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்துலதான் ராஜர் நீ எங்க இருக்க அப்படின்னு கார்ப் தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பெரிய தலைகளும் ஒவ்வொருத்தரை தேடி அடைய ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல டிராகன் ஷாம்ஸ் அப்புறம் ஷாம்ராக்ஸை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த கடற்கரையில நேவி ஷிப்ஸ் எதுவுமே இல்ல. இதே நேரத்துல தான் மேஃபி அப்படிங்கிற காட் நைட் டிராகனை தாக்கி அந்த குழந்தைகளை எப்படியா தூக்கிட்டு போகணும் வந்திருக்கா. மேஃபியால தாக்கப்பட்ட டிராகன் கீழே விழ தெரியத்தனமா ஷாம்ராக் மேஃபி பக்கம் விழுறான். அவனை பிடிச்சிட்டேன்னு சொல்லி மேஃபி அவன்ட்டு இன்ஃபார்ம் பண்ண, நல்ல வேளை எனக்கு பெரிய உதவி பண்றேன் மேஃபி, இது மட்டும் தெரிஞ்சிருந்தா கார்லிங் என்ன கொன்னே போட்டிருப்பான். ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு காட்ஸ் நைட் சைன் மேஃபியை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கார்லிங்க்கு இப்படி ஒரு புள்ள இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு மேஃபி ஷாம்ராக்க கையில எடுத்து பேசிக்கிட்டு இருப்பா. இந்த கொடூரமான மனுஷங்களை கொண்டு விளையாடுற இந்த விளையாட்டுல இருந்து இந்த சின்ன குழந்தைகளையாவது நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு டிராகன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா மேஃபி டிராகனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது இந்த மரீன்ல இருந்து நான் பண்ண பாவங்களுக்கெல்லாம் இதுதான் எனக்கு கிடைக்கிற தண்டனை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சாகிறது தயாராகிறாரு. இதே நேரத்துல வழியில நிக்காத அப்படின்னு ஒயிட் பியர்ட் மேஃபிய பாதியா வெட்டி போடுறாரு. இன்னும் எத்தனை பைரட் குரூ தான் இங்க வந்திருக்காங்களோ தெரியல அப்படின்னு ஒயிட் பியர்ட் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, போய் சொல்லாத இந்நேரத்துல நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு பிக் மாமும் ஒயிட் பியர்டும் சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தான் என்ன இந்த பைரட்ஸ் எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்காங்க டிராகன் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருக்காரு. நான் செத்தா பரவாயில்ல நினைச்சு என்ன விட்டுட்டு வரியா அப்படின்னு ஷீக்கி எங்க இருந்தோ ஒயிட் பியர்ட் நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கைடோ நம்ம அக்ரிமெண்ட் ஒண்ணு இது இல்ல அப்படின்னு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு. இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை காட்டும் பொழுதே ராக்ஸ் பைரட்ஸ் சுத்தமா ஒற்றுமை இல்லாம எப்ப வேணா யார வேணாலும் விட்டுட்டு வர ஒரு கேங்கா தான் நமக்கு முன்னாடி காட்டுறாங்க. மத்த பைரட்ஸ் எல்லாம் அங்க பாருங்க ஃபேமஸான ராக் பைரட்ஸ், இவங்களை மட்டும் நம்ம புடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆளுங்களா மாறிடலாம், நமக்கு ஃபேமஸ் தன்னால வந்துடும் அப்படின்னு அவங்க பக்கம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த கோமாளிங்களே ஷாக்கி பேண்ட் தான் வந்திருக்காங்களா அப்படின்னு ஷீக்கி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பவே அந்த எல்லா பைரட்ஸையும் அடிச்சு துவம்சம் பண்றாங்க ராக் பைரட்ஸ். இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு ஆச்சரியத்துல மேஃபி பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை என்கிட்ட இல்ல, இப்ப நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு டிராகன் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஷாங்ஸுக்கு அடிபட்டு கீழே விழுந்து கிடப்பான். அந்த இடத்துல ஏதோ பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதான் நமக்கு சரியான இடம்னு நினைச்சு கார்ப் அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. கார்ப் வந்தவனே தன்னுடைய ஹாக்கி அட்டாக்னால எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் மத்த பைரட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வெளுத்துக்கிட்டு இருந்த ராக் பைரட்ஸ் அங்க வந்து கார்ப்பை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பாருங்க கார்ப் வந்துட்டான், ஓடுங்க, இவன்ட்ட மட்டும் நம்ம சண்டை போட ஆரம்பிச்சோம்னா இந்த சண்டை இன்னைக்கு முடியாது அப்படின்னு எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக நம்ம சண்டை போடாம ஓடுறதா அப்படின்னு சொல்லி கைடோ கேட்க, அப்பதான் பிக் மாம் ப்ரொமத்தியஸ் சூயிஸை வச்சு கார்ப்பை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்பா நீங்க எங்க அப்படிங்கிற மாதிரி டிராகன் அதிர்ச்சி ஆகுறாரு. அதே நேரத்துல பிக் மாம் ஹெவன்லி ஃப்ளோயர் பிளிட்ஸ் அப்படிங்கிற அட்டாக்கை வச்சு கார்ப்பை தாக்குறாங்க. அந்த அட்டாக் கார்ப் மேல விழுந்ததோ எல்லாருமே வைஸ் அட்மிரல் கார்ப் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பெரிய அட்டாக் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்த இவங்கோ இதான் நமக்கான கரெக்டான நேரம், இங்க இந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு போயிடணும்னு சொல்லி இவங்கோவும் குமாவும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன கொல்றதுக்கு இந்த நெருப்புல உனக்கு பத்தாது இல்லைன்னு அப்படின்னு சொல்லி கார்ப்புக்கு ஒரு பீக்கான மூமெண்ட்டை கொடுத்திருக்காரு ஓடா சென்சே. அந்த அட்டாக் ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சுக்கிட்டு லிலின் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைகளை கிட்னாப் பண்ண என்ன செத்துருப்பான் அப்படின்னு, என்னால ஒரு குழந்தைய தான் காப்பாற்ற முடிஞ்சது, அதுவே போதும் மேஃபி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேளை என்ன காப்பாத்திட்ட, கார்லிங் இல்லைன்னா என்ன கொண்டு போட்டிருப்பான். போன்ல மேஃபி யாரோடய பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிரு, உடைய பிரதரை என்னால காப்பாற்ற முடியல அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு டிராகன். அதே நேரத்துல மரீன் எல்லாமே அங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஐலாண்ட் மக்களை ஒவ்வொருத்தரா கொண்டுகிட்டு இருக்காங்க. மரீன்ஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. ராக் பைரட்ஸ் எல்லாமே சவுத் ஈஸ்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ராஜர் பைரட்ஸ் எல்லாமே நார்த் வெஸ்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம இங்க இருந்து செலஸ்டியல் டிராகன்ஸை வெளியே கூட்டி போய் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே பதட்டத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் ஷாக்கி என்கிட்ட கொடுங்கடா அப்படின்னு ராஜர் அங்க இருக்கிற எல்லா மரீன்ஸையும் அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்க உயிர் இருக்க வரைக்கும் சண்டை போடுங்க, நம்ம இன்னும் அந்த ட்ரெஷர் எல்லாத்தையுமே காப்பாத்தல அப்படின்னு மரீன்ஸ் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த பக்கத்துல இருந்து ராக்ஸ் க்ரூ நம்மளுக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி மொத்த மரீன்ஸும் தம்பிச்சு போயிருக்காங்க. ஷாக்கியை நான் காப்பாத்துவேன், இல்ல நான் தான் காப்பாத்துவேன், ஷாக்கி நான் உனக்காக
உனக்காக தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ராக் பைரட்ஸ்ல இருக்க முக்காவாசி பேரு எல்லாருமே ஷாக்கிக்காக சண்டை போட்டுக்கிட்டு யார் காப்பாத்த போறோம் அப்படிங்கிற ஒரு தேடுதல்ல ஷாக்கியை தேடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அவங்க எல்லாத்தையும் தடுங்க அப்படின்னு மைரன்ஸ் எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் ஷாக்கியாவது வேற இடத்துக்கு மாத்தினீங்களா அப்படின்னு செயின்ட் சம்மர்ஸ் அங்க வந்திருப்பாரு. ஷாக்கி இருக்க இடத்துக்கு போகும்பொழுதுதான் தெரியுது ஷாக்கி அங்க இருக்க மைரன்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டிருப்பாங்க. செயின்ல கட்டிருக்கும் பொழுது நீ இப்படி பண்ணிருக்கியா அப்படின்னு சம்மர்ஸ் ஷாக்கி மேல கோவப்படுவாரு. வெளியே இருக்க சத்தத்தை கேட்டா பைரட்ஸ் எல்லாருமே என்ன காப்பாத்த வந்திருக்காங்க போல அப்படின்னு ஷாக்கி சந்தோஷமா பேச திமிரா பேசுறேன் ஷாக்கியை கண்ணத்துல அடிக்கிறாரு சம்மர்ஸ். சம்மர்ஸை கிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷாக்கி ட்ரை பண்ணும் பொழுது அவரோட காலை பிடிச்சு அவர் வச்சிருக்க ஆயுதத்தினாலேயே ஷாக்கியோட காலிலேயே அடிச்சு படுக்க போட்டுறாரு சம்மர்ஸ். உன்னாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனை, ஒருவேளை அவங்க எவன் கையில நீ கிடைக்கலனாலும் உன்னை கண்டிப்பா கார்லிங் அடைஞ்சிருவான். இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுக்கு உன்னை இப்படியே கொண்டு போட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி சம்மர்ஸ் ஷாக்கியை ட்ரை பண்றாரு. அவனுக்கு எல்லாமே உன்னை காப்பாதான் வந்திருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி உன்னை அவங்க கண்டுபிடிக்கும் பொழுது நீ பணமா தான் கிடப்ப. நீ பணமா இருக்கிறத பார்த்து அவங்க எப்படி மூஞ்சி தூக்கி வைக்க போறாங்கன்னு பாக்குறது நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சம்மர்ஸ் ஷாக்கியை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராஜர் ஷாக்கியை தேடி வந்து ஓடி வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் எதிர்பாராத விதமா எதிரில ஒயிட் வெயிட் வராரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை ஆரம்பிக்குது. எல்லா பைரட்ஸும் ஷாக்கி நான் ஓடதான் காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாரும் எல்லா பகுதியில இருந்தும் அந்த காட் வேலியவே சுத்து போடுறாங்க. நான் தான் ஷாக்கியை காப்பாத்துவேன், இல்ல அது நான் தான் அப்படின்னு எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு அவளை யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அடச்ச என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஷாக்கியை நான் ஒன்ட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி ராஜர் ஷாக்கியை காப்பாத்துற பொறுப்பை ரெய்லிகிட்ட விடுறாரு. வெளியே நடக்கிறது எல்லாத்தையுமே கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் ஒன்ன காப்பாத்த தான் வந்திருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க. செயின்ட் சம்மர்ஸ் கார்லிங்க் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு மரினா எச்சரிக்கை. பாய மூடு, அவனுக்கு தெரிஞ்சாதானே ஆக்சிடென்ட்ல இவ செத்த மாதிரி நம்ம காட்டிக்கலாம் அப்படின்னு செயின்ட் சம்மர்ஸ் ஒரு பிளான் போடுறாரு. உன் முகத்துல இருந்த நம்பிக்கை எல்லாமே காணாம போயிருச்சு போல. இது ஒன்னும் ஃபேரி டைல் இல்ல, ஏதோ ஒரு ஹீரோ எங்க இருந்தோ வந்து உன்னை காப்பாத்துறதுக்கு உன்னை துண்டு துண்டா வெட்டி உன்னை கொல்ல போறேன். ரத்த வெள்ளத்துல நீ சாக போறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சம்மர்ஸ் ஷாக்கி கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்துல அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உரு தெரியாம அழிச்சிருவன் ரெய்லி ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுக்குறாரு. டிரான்சென்டன் ஹீகன் கிறிஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு நேம்டு அட்டாக்க வச்சு சம்மர்ஸ் பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு ரெய்லி. ஷாக்கி இவ்வளவு தாமதம் வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு, உனக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு ரெய்லி ஷாக்கியை காப்பாத்துறாரு. ரெய்லி நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட அப்படின்னு ஷாக்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு, இவ்வளவு விஷயம் நடக்க நான் விட்டுக்கவே கூடாது அப்படின்னு ரெய்லி சாரி கேட்கிறாரு. இதுக்கு மேல இப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெய்லியும் ஷாக்கியும் கட்டி பிடிச்சு நிக்கிறத பார்த்து இது அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இங்க இருந்து வாங்க போலாம் அப்படின்னு ராஜர் மனசுடைஞ்சு போய் கத்திக்கிட்டு இருக்காரு. காய்ஸ் நமக்கு ஷாக்கி கிடைச்சிட்டா, இங்க இருக்கிற ட்ரெஷர் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓட ஆரம்பிங்க போலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் முடியுது. இந்த மாதிரி காட் வேலி இன்சிடென்ட் ரொம்ப அழகா காட்டியிருக்காரு ஓடா சின்சியா நமக்கு. சோ இன்னைக்கான கண்டென்ட் அவ்வளவுதான். இன்னொரு நல்ல கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then